அமித்ஷா அவர்களுடைய சென்னை விஜயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் புடுங்கி எறிவேன் என்று ராஜ்யசபா லோக்சபா சொன்னதை தவிர அதான் சார் யாரெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஓ பன்னீர்செல்வம் வளர்ப்பார்கள். ஆர்.என். ரவி அவர்கள் நீண்ட கடிதம் எழுதியிருப்பதாகவும் இமெயில் அனுப்பியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த இமெயிலை கண்டிப்பாக நாளை உடைத்து எறிவார் அமித்ஷா. தமிழ் வெற்றி கழகம் கண்டிப்பாக காங்கிரசுடன் சேர்ந்துதான் செயல்படும். ட்விட்டர்ல சண்டை போட்டுக்கிறாங்க மாணிக் தாக்கூரும் செல்வ பெருந்தகையும் அந்த தளபதிங்கிறவனோட சேர்த்து. பத்திரிகையாளரோட எந்த ஒரு அரசியல் தலைவரும் பத்திரிகையாளர் நிருபர்களிடம் பேசவில்லை என்றால் அதை உடனே மோடியை கேட்பாங்க, அப்ப ஸ்டாலின் கேட்பாங்க. ஸ்டாலின் வேதி வச்சு தானே படிக்கிறது. விஜய் அவர்கள் இன்டராக்ஷன் யார்ட்டையும் பண்றதே இல்லை எடுக்கலாமா சார்? எனக்கு இன்னும் வைக்க கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துருவாரோன்னு தோணுது. பக்கத்துல அத்தனைக்கு பச்சை துரோகம் பண்ணாங்க ஸ்டாலின். வைகோ உடைச்சாரு, திருமாவளவனை உடைச்சாரு, கம்யூனிஸ்ட உடைச்சாரு, காங்கிரஸ உடைச்சாரு. பேசு தமிழா பேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய திருவார்கள், அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்தே நமஸ்தே, நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன்பா. ஓகே சார். சார் இது நாளைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. என்ன செய்ய போறாங்க சார் அமித்ஷா அவர்கள்? யாரெல்லாம் மீட் பண்ண போறாங்க? என்ன தகவல் சார்? எனக்கு தெரிந்த விஷயம் நான் பேசு தமிழா பேசி நேயர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான சம்பவம் என்ன என்று கேட்டால், அமித்ஷா அவர்களுடைய சென்னை விஜயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் புடுங்கி எறிவேன் என்று ராஜ்யசபா லோக்சபா சொன்னதை தவிர, பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்தில் சொன்னதை தவிர ஓரிரு முக்கிய விஷயங்களை பாஜக தலைவரிடம் சொல்ல வர இருக்கிறார். அதையும் தவிர ஒரு புது முயற்சிகள் நாளை முதல் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிகிறது. புதியவர்கள் வரலாம், மேலும் உத்வேகம் வரலாம் என்டிஏவிற்கு. காரணம், பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி வந்த பிறகு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பின்தங்கிவிட்டது என்ற தோற்ற நிலையை தவிர, காங்கிரசையும் திமுகவையும் பிரிக்க வேண்டும் என்று தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய் நினைத்ததை தவிர பாஜகவிற்கும் அது சாதகமாகத்தான் முடியும். காரணம், இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவ்வும் என்று பிரதமர் சொன்னதை தவிர அமித்ஷா நிரூபித்து காண்பிப்பார். அதனுடைய ஒரு எண்ண ஓட்டங்கள் தானோ என்னமோ. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆரியன், திராவிடன், இந்தி எதிர்ப்பு என்ற பழைய மூட்டைகளை எல்லாம் அவுத்துவிட ஆரம்பித்து விட்டிருக்கிறார். அவருக்கு தடமாற்றம் நன்றாக தெரிகிறது. நாளை முதல் மேலும் தடுமாறுவார் மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் நிலைநாட்ட அமித்ஷா சென்னை வருகிறார். நாளைக்கு 2-3 முக்கியமான மீட்டிங் இருக்க போகுது. அதான் சார், யாரெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஓ பன்னீர்செல்வம் வளர்ப்பார்கள். அதை தவிர தமிழ் மாநில காங்கிரசுடைய துணைத் தலைவர் தமிழருவி மணியன் நாளை அமித்ஷாவிடம் பேச இருக்கிறார். அதையும் தவிர ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் எப்படி 20,000 கொலைகள் தமிழகத்தில் நடந்தது என்று சட்டசபையில் பேசினாரோ, அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்க மறுத்ததோ, அதற்கெல்லாம் விளக்கம் தரும் அளவில் ஆர்.என். ரவி அவர்கள் நீண்ட கடிதம் எழுதியிருப்பதாகவும் இமெயில் அனுப்பியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த இமெயிலை கண்டிப்பாக நாளை உடைத்து எறிவார் அமித்ஷா. சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்திய கூட்டணிக்கான வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. அவர்கள் பாத்தீங்கன்னா எது டிடிவி தினகரன் அவங்களோட கட்சியில போய் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல புதிய கட்சி ஆரம்பிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறேன் என்று சுயேட்சையாக இருந்து ஆதரிப்பார், அவ்வளவுதான். அதை இப்ப பலாபல சின்னத்துல போட்டி போடும். அதுல இந்த கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும். இல்லாம எடப்பாடி பழனிசாமி உள்ள சேர்த்துக்க மாட்டார். அந்த கேஸை வாபஸ் பண்ணணும்னா 1 நாள் 2 நாள் நடக்காது. அந்த கேஸை வாபஸ் பண்ற மட்டும் இந்த சின்னம், பொதுச் செயலாளர், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பண்ற மட்டும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஓ பன்னீர்செல்வம் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் தருவார், இடைஞ்சல் தருவார் என்ற எண்ணம் அதிமுக நிர்வாகிகளிடையே அதிகமாக இருப்பதனால் அவர் தனியாகத்தான் இருப்பார், இண்டிபெண்டா இருப்பார் தான் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஆர்கனைசிங் இருக்கு இல்லையா? தமிழ்நாடு என்டிஏன்னு அவர் தான் எப்படி டிடிவி எடுத்துனாரு. அதை தவிர அம்மையார் சசிகலா கூட மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இந்த பிரதமருடன் ஒரே கூட்டத்தில் வருவார் என்று கூட சொல்லுகிறார்கள். அவங்களும் அதிமுக சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சசிகலா மேடம் அவங்கள கூட்டு பிரச்சாரம் செய்வார்கள். எல்லாமே ஓபிஎஸ் அவர்களும் சரி, சசிகலா அவங்களும் சரி, தனியா சுயேட்சையா ஆதரவு தெரிவிப்பாங்க. அவங்களோட ஆதரவு, எங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்களுக்கு அப்படின்னு ஒன்னே ஒண்ணு, அவங்க they will not go to
தமிழ் வெற்றி கழகம், அவ்வளவுதான். அதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் வெற்றி கழகம் தனியா போயிடும். தமிழ் வெற்றி கழகம் கண்டிப்பாக காங்கிரசுடன் சேர்ந்துதான் செயல்படும். அதற்கான அறிகுறிகள் தெருச்சண்டை, கொலா சண்டை எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இப்போ ட்விட்டர்ல சண்டை போட்டுக்கிறாங்க, மாணிக் தாக்கூரும் செல்வ பெருந்தகையும் அந்த தளபதிங்கிறவனோட சேர்த்து. எல்லாருமே முதல்ல மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னார், யாருமே பேசக்கூடாது, யாருமே ட்விட்டர்ல போடக்கூடாது. இப்ப மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்க வந்தீங்க கேளுங்க. ஆமா சார். சார் இப்ப கன்ஃபார்மா சார் காங்கிரஸ் டிவிக்கோட போறது, ஏன்னா இப்ப டெல்லியில நடந்த அந்த உயர்மட்ட குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவங்க விஜய் அவர்கள் மீண்டும் நடிக்கிறதுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்வி கேட்டாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியே வந்துச்சு. கன்ஃபார்மா சார் அவங்க காங்கிரஸ் கூட டிவிக்கே கூட போறது? என்ன தம்பி பேச்சு, இவர் ஃபாரின் போகாத இருக்கிறாருன்னு விஜய் கேட்கிறாரு, அது சொல்லுங்க. என்ன பத்தி நீ கவலைப்படுற, நீ ஃபாரின் போகாத இருக்கிறாரு விஜய். சேர்ந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க. கிறிஸ்துவர்கள் வாக்களிப்பு என்பது ஒன்னாயிடும். ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் கிறிஸ்துவர்கள் என்பது விஜய் பக்கம், இஸ்லாமியர்கள் என்பது திமுக பக்கம் போய்விட்டதுனால் இந்துக்கள்லாம் பிஜேபி வருவார் என்று அதுலதான் பதற்றம் அடைந்த முதல் மு க ஸ்டாலின் சொல்றார், ஆரியன் திராவிடன் வட இந்தியா தென் இந்தியா எல்லாம் சொல்லிட்டோம். ரொம்ப பயந்து இருக்காங்க திமுக. ஒரு பர்ஸ்பெக்டிவ் பாருங்க. பிரணவ் மதுரான மீட்டிங்க்கு அப்புறம் அலசல் புலசெல்லாம் பேத்துறதெல்லாம் நிறைய பேத்துறாங்க, வளர்றாங்க பாருங்க. எந்த கட்சியா இருக்கட்டுமே, இனிமே இவங்கதான் தமிழ்நாட்டை ஆண்டா மாதிரி எல்லாம் பண்ணா மாதிரி எல்லாம் போச்சு. எல்லாம் ஜெயண்ட் எல்லாம் புஷ்னு போயிடுச்சு. ரெட்டாவது பிளாக் ஆகுது எல்லோவாது. சார் இப்ப காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி வைக்கிறதுனால என்ன பயன் சார்? என்ன வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? ஏதோ 1-2 சீட்டாவது மினிமம் போதுங்க. திமுக வந்து பிரிந்தாலே போதும். அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் சசி இது நம்ம பிரேமலதாவை சேர்த்துனாங்களே ஸ்ட்ரென்த் ஆயிடும். அந்த காங்கிரஸ் எஃபெக்ட் அதுல வந்துடும். தேமுதிகவினுடைய ஒரு அலசல் புலசல்னா they don't ஒரு அப்ரிஷியேட் எடப்பாடி பழனிசாமி ஆர் மோடியினுடைய இவனும் எல்லாமே ஜெயிச்சிட்ட மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் தேமுதிக என்பது விஜயகாந்துக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, யாரும் இல்லைங்கள. அது இஸ் எ வெரி பிக் பார்ட்டி, நோ டவுட். ஒரு லிமிட் இருக்குங்க. அதுதான் கலைஞர் சொன்னார், எனக்கு என் உயரம் தெரியும், நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேனான்னு. பிரேமலதா அம்மையாருக்கு உயரம் தெரியணும், ராஜ்யசபாக்கு வரலாம், சரி கொடுக்குறேன்னுட்டாங்க. அதுபோல் மத்திய அமைச்சர் பதவினா கொடுக்க முடியாது. அது வேற லட்சுமி கடாட்சம் வேணும்னு வேற சொல்றாங்க. எல்லாமே ஒரு பேக்கேஜ் பண்ண நடக்குமா? ஏதாவது ஒண்ணுத்து நீங்க தயஞ்சு போகணும் இல்லைங்களா? மூணுத்துமே திமுக கொடுக்குமா? இப்ப பாருங்க, ஒரு தமிழ்நாடு அரசியல்னா ஒரு ஃபேம் அப் ஆனது ஏடிஎம்கே ஸ்டைல்ல வந்துருச்சு. 400 மீட்டர் ரேஸ்ல எடப்பாடி முன்னாடி வந்துட்டார். பின்தங்கியது தாவேக்கா, அதை விட பின்தங்கியது திமுக. மண்டை உடைச்சு ஏடிஎம், அதாவது டிஎம்கே அலையன்ஸ்ங்கிறது ஒரு ஷாம்பிள் இருக்கு பாருங்க. விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றும் பேச்சு முடியுது, தாவேக்கா இங்கே வரேங்கிறாரு. விஜயினுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒரு கள்ளக்காதல் மோதல் எல்லாம் காங்கிரஸோட இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஏதோ கொடி பறக்குது பிள்ளையார் போட்டு வாங்க சீக்கிறாங்களா சொன்னார், கிண்டு பண்ணாங்களே. திமுக காரங்களும் எங்க வாயில வச்சிட்டு இருக்காங்களே, என்ன பண்றாங்க? இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டாரு, விசில் வந்த பிறமே தமிழ்நாடு வந்துடுச்சு. அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அவர் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி போதுங்க, ஸ்டாலினுக்கு எங்கோ போயிட்டாங்க அவங்க. சார் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாரு சார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். கண்டிப்பா ராகுல் காந்தி வெத்தி குச்சி போட்டு இப்படி வெத்தி குச்சி போட்டு அடிப்பட்டு நெருப்ப கொளுத்தி போறேன்னு சொல்றோம் அந்த மாதிரி. சார் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க சார், நாங்க வந்து டிடிவி தினகரன் அவங்க வந்து எங்க கூட்டணிக்கு வரதான் இருந்தது, ஆனா வந்து மத்தியில் இருக்கக்கூடியவங்க தான் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடத்தி அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. செங்கோட்டையனை பற்றி பேசினீர்கள். அவர் ஏன் டிடிவி தினகரனுக்காக வெயிட் பண்ணணும்? ஒண்ணு, இதைத்தானே நான் சொன்னேன் என்று முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒண்ணு சேரணும்னுட்டு. எதுக்கு கண்டிஷன் போட்டீங்க நீங்க? 10 நாள் 15 நாள் பிரமாதமா செங்கோட்டையன். இப்ப பாருங்க, தமிழ் வெற்றி கழகத்துல 3 குரூப் வந்துருச்சு. செங்கோட்டையன் தலைமையில யாருமே புதுசா போல, அதை பாருங்களேன். அதை தவிர நான் இன்று செய்தித்தாள்களில் படித்தேன், அந்த புஷி ஆனந்துக்கும் அந்த இன்னொருத்தர் ஜான் அவருக்குமே வந்துருச்சு. ஸோ அதுதான் அதை நிலைநாட்டினார், உறுதிப்படுத்தினார் விஜய். பொதுக்கூட்டத்தில் மகாபலிபுரத்தில் பேசும்போது கூட நம்ம சண்டை போடக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். தட் இஸ் ஷோஸ் யுவர் வீக்னஸ் இல்லைங்களா? இப்போ நான் 45 வருஷம் டெல்லியில இருந்துட்டேன், பத்திரிகையாளர் இருந்தேன். நான் குறைஞ்சது ஒரு 500 தலைவர்களை பார்த்திருப்பேன் என்னுடைய லாங் இன்னிங்ஸ் இன் பார்லிமெண்ட். 8 பிரைம் மினிஸ்டர் பார்த்தாச்சு. அரசியல்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது, ஒரு 50% தெரியுது அரசியல் தான். ஆனா விஜய்க்கு கூட இருக்கவங்க யார் இருக்கான்னு சொல்லுங்க. நான் விஜய் பார்த்த உடனே யாராவது பின்னாடி இருக்காங்கன்னு ஒத்துக்கானுமே. அவர் விசில் இருந்தா போதும்னு. அவர் ஒரு நல்ல தலைவர், அது இல்லைங்களே. திமுகவிற்கு வெள்ளை கண்ணில் வெட்டு கொடுத்து ஆற்று அவர் சொன்னார் பாருங்க. அவங்க வெள்ளை கொண்டான்னு என்ன
என்ன உள்ளே பிடிங்கின்னு வந்துடுவாங்கன்னு சொன்னார் பாருங்க விஜய். அது சொன்ன நல்ல டைலாக் அது. ஆனா அவருக்கு பின்னாடி ஒத்துருமே இல்லையா, அதனால தானே பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு 234 தொகுதியில 200 தொகுதி போயிட்டு வந்துட்டாரு. வைகோ நடக்கிறாரு, சீமான் பேசிட்டு இருக்காரு, விடுதலை சேர்ந்த கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொது இறங்கணுங்க. நான் ஒரு பத்திரிகாரனாகத்தான் சொல்றேன். நான் வட இந்தியாவில் முலாயம் சிங் யாதவையும் லாலு பிரசாத் யாதவையும் அம்மையார் மம்தா பானர்ஜியும் நெருங்கி பழகிவேன். நான் அவனை டப்புனு ஒரு பையத்துக்கு அந்த அம்மா கிளம்பிடும், உடனே கிளம்பிடும். டூர் பிரகாரமா ஒண்ணுமே வேணாம். அந்த மாதிரி விஜய் பண்ணணுங்க. ஒரு விஜய் ஒரு எங்க மகாநாட்டுக்கு போக மாட்டேன், மற்றவங்களோட பேச மாட்டேன், எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, பத்திரிகாரனோட எந்த ஒரு அரசியல் தலைவரும் பத்திரிகா நிருபர்களிடம் பேசவில்லை என்றால் அதை உடனே மோடியை கேட்பாங்க, அப்ப ஸ்டாலின் கேட்பாங்க. ஸ்டாலின் பேதி வச்சு படிக்கிறது. மம்தா பானர்ஜி மாதிரியோ இல்லை எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருங்கன்னு சொல்றேன் நான். மோடிக்கு பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லையேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு ஹீஸ் இன் எக்ஸாக்டட் பொசிஷன். மன்மோகன் சிங் பார்த்தாரா பத்திரிகாரன? இல்லை. ஸோ ஆக மொத்தம் என்ன, ஐயா கருணாநிதியை நான் நன்றாக அறிவேன். அம்மையார் ஜெயலலிதாவை நான் தினமணி நிறுவனராக இருந்தபோது டெல்லியில் அம்மையார் வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படிதான் எம்ஜிஆர் நான் பார்த்திருக்கேன் டெல்லியில. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். தினமணி நிருபராக என்னோட கஸ்தூர் ரங்கன் என்ன அடிக்கடி வருவார். அவர் கஸ்தூர் ரங்கன் என்பவர் ஆசிரியராக இருந்தார் கழையாழி என்ற பத்திரிகைக்கு. அவங்களாம் இந்திரா பார்சாதி இவங்களாம் போய் பார்த்து பேசுவாங்க. அந்த மாதிரி பேசணுங்க. விஜய் அவர்கள் இன்டராக்ஷன் யார்ட்டையும் பண்றதே இல்லை எடுக்கலாமா சார்? ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் பார்க்கிறேன். பட் அட் த ஓவரால் லெவல் ஏடிஎம்கே ஃபோர்ஜிங் அஹெட். அந்த ஒரு மொமெண்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அந்த வெறியை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு வேகத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமாக பின்னணியில் இருந்தவர் அமித்ஷா அவர்கள், முன்னணியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் ரகசியமாகவும் மிக மிக ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக செய்ததெல்லாம் திரைமறைவில் பல பேர் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜி.கே. வாசன் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கிட்ட வரணும், அப்பதான் தமிழ்நாட்டும் எவ்வளவு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. டிடி தினகரன் டெல்லிக்கு வந்திருந்தார், 3 நாள் தங்கியிருந்தார். சில அனுபவங்களை நான் சந்திக்க நேரிட்டது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இஸ் அஹெட் ஆஃப் எவ்ரிதிங். இது போஸ்ட் போல் சினாரியை கூட இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல கொண்டு விடுமோங்கிற பயம் எனக்கு இருக்கு சார். இப்ப இந்த ஜனநாயகன் படத்துல என்ன சார் இஷ்யூ இருக்கு? எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வருங்களா? வருதோ இல்லையோ, அந்த வேகம் போயிடுச்சுங்க. அதை நிறுத்தினதுக்கு இந்த ரெட் ஜெயிண்ட் தான் நீங்க திட்டணும். பாஜகவை திட்டி பிரயோஜனம் கிடையாது. எந்த ரெட் ஜெயின்காரன் படம் எடுத்தாங்களோ அந்த கம்பெனியே டாப் டு பாட்டம் A to Z, எல் முருகன் பொங்கல் வீட்டில் பொங்கல் சாப்பிட வந்துட்டாங்க. அது விஜய் சொல்றது கரெக்டா தான் இருக்குது. டிஎம்கே பிஜேபி ஒன்னா இருக்குது. இந்த சினிமா துறைங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது. அது ரெண்டாவது அந்த ரெட் ஜெயிண்ட் தயாரித்த படம் இப்ப பார்த்துட்டே இருங்க. விஜய் அந்த ஜனநாயகத்துக்கு 2 பேர் எழுதி கொடுத்தாங்க, சிபிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷனுக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு பின்னணியில் யார் இருந்தது? திமுக தானே இருந்தது. அந்த 2 பேரும் எங்க இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் பப்ளிக் பண்ணவே இல்லை. சிபிஎஸ்சி அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் சென்சார் போர்டில் 5 மெம்பர் இருந்தாங்க, 2 மெம்பர் திமுக இருக்கக்கூடிய பிளாக் ஷீப் அவங்க தான் நிறுத்தினாங்க. அது விஜய்க்கு தெரியும், பேச மாட்டேங்கிறாரு. இவங்க பாருங்க, ஒரு அரசியல்வாதி கிட்ட நீங்க பிச்சு என்னதான் சொன்னாலுங்க சார், நீங்க பொதுமக்களுடன் தொடர்பு இல்லை என்றால் தங்களுக்கு ஒரு நேரு எதிர்விடியாகத்தான் இருக்கும். கருப்பணம் ஊழல் இல்லைன்னு உடனே அடிச்சாரு நம்ம எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக காரங்கெல்லாம். ஒரு 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு இருக்கிறது கள்ளப்பணம் இல்லையான்னு கேட்டாரு. அங்கேயே பிளாட் ஆயிட்டாங்க பாருங்க. ஒரு இஷ்யூ எடுத்துக்கணும். அதை தவிர இன்னொன்னு பாலிடிக்ஸ்ல இருந்ததுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் 2த்தையுமே விரோதிச்சுன்னு வச்சுக்க ஏதாவது ஒரு ஹோல்டு உங்களுக்கு போனுங்க. எடப்பாடி பழனிசாமி லோக்சபா சமயத்துல வெளில போயிட்டு உள்ள வந்ததுக்கு காரணம் மத்திய அரசு நம்ம கிட்ட இருக்கணும்னு. சந்திரபாபு நாயுடு வெளில போயிட்டு உள்ள வந்ததுக்கு காரணம் மத்திய அரசு நம்மளோட இருக்கணுங்கிறதுக்கு. இப்ப மம்தா பானர்ஜி சண்டை போடுறாங்கன்னா சீஃப் மினிஸ்டர், அந்த அம்மாக்கு எதிர்த்து யாரும் இல்லை. தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் சண்டை போடுறாருன்னா அவங்க எதிர்த்து ஒரு சமயத்து காங்கிரஸ் இருந்தது. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து இங்க வந்துட்டார் திருப்பியும். அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டு இருக்குது பாருங்க. எனக்கு என்ன வைக்க கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துருவாரோன்னு தோணுது. அவர் பேசுற பேச்செல்லாம் பார்த்தா. சார், அவரோட நடைப்பயணத்தை சீஃப் மினிஸ்டர் தான் திறந்து வச்சாங்க. அது எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? அதுல இருந்து பிரேக் ஆச்சு தம்பி. அந்த நடைப்பயணத்தை வச்சுதானே
செல்வ பெருந்தகை நாங்க வரமாட்டோம், அதுல பிரபாகரன் பாடம் இருக்குன்னு சொன்னாருங்கல்ல. அப்ப விஜய் பிரபாகரன் சப்போர்ட் பண்றாரு, எப்படி காங்கிரஸ் அங்க போகும்? விஜய் ஆல்சோ சேட், விஜய்க்கு அந்த அந்த பிரேமதாஸ் அவருடைய பையன் அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தான். நெயில் அங்க இளம் எம்பி அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, ஒன்னு இருக்குதுங்க இல்லையா சார். இப்ப ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? என்ன சார் பிரச்சனை? ஆக்சுவலா அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, எங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் 6 மாசம் 1 வருடத்துக்கு முன்னதாகவே 2024 எண்டு 25ல இருந்தே எல்லாரையும் உடைக்க ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல அத்தனைக்கு பச்சை துரோகம் பண்ணாங்க. ஸ்டாலின் வைகோவை உடைச்சாரு, திருமாவளவனை உடைச்சாரு, கம்யூனிஸ்ட உடைச்சாரு, காங்கிரஸ உடைச்சாரு, எல்லாத்தையும் சுக்கு 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 சுக்குன்னு உடைச்சிட்டு வந்தாரு. கடைசியில் இப்ப அவருக்கே காங்கிரஸ் வேட்டு வச்சுட்டாங்க, அவர் சுக்கு சுக்கு ஆயிடுச்சு. அந்த ஒரு அணுகுமுறையே தப்பு. தன்னுடைய மகனை முதலில் நிறுத்த வேண்டும் என்பதனால் தானே காங்கிரஸ் வெளியே போகிறது. இப்பொழுது இப்ப ஆக்சுவலி ஃபைட் இஸ் பிட்வீன் உதயநிதி அண்ட் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி டஸ் நாட் வாண்ட் உதயநிதி. முதலமைச்சரா ராகுல் காந்தி அவங்களும் ரொம்ப க்ளோஸா தானே சார் இருக்காங்க. ஆக்சுவலா உதயநிதி அவங்களுக்கும் ராகுல் காந்தி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? அப்படி இருந்ததுன்னா சபரிசன் வந்துட்டு போனார் 2 தடவை பார்த்துட்டு அப்புறம் ராகுல் காந்தி ஹஸ் நாட் ஈடல். ராகுல் காந்தி சொல்ல வேண்டாமா அந்த மாணிக் தாக்கூர்ட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் போடாதேன்னுட்டு? நீங்க எப்படி கேக்குறீங்களே தம்பி, நான் இன்னொன்னு கேட்கிறேன் உங்கள. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளுடன் பேசுவதற்காக ஏன் ஒரு குழு கூட அமைக்கவில்லை? காங்கிரஸ் தனக்குத்தானே போட்டுருந்தாங்க. செல்வ பெருந்தகை தானே கைது போட்டுட்டாரு. சென்ட்ரல் காங்கிரஸ்ல இருந்து அப்ரூவல் வாங்கவே இல்லை. கிரீஷ் சோடங்கரை வச்சு நான் பண்றேன், இவங்களே போய் பார்த்துட்டு வந்தாங்க, போட்டு வந்துட்டாங்க. என்ன சீட்டு சேலரி பண்ணாங்க. அதே மாதிரி திமுக ரெசிப்ரோகேட் பண்ற அளவுக்கு எப்பவுமே ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி ஒண்ணு போடுவாங்க. அது தவிர நெகோசியேஷன் கமிட்டி மாதிரி போட அதெல்லாம் போட வேண்டிய திமுக. ஏன்னா காங்கிரஸ் நிலைப்பாடு இல்லைங்கிறதுனால தான் அவங்க போடாத இருந்தாங்க. இதெல்லாம் பொது வலைத்தளத்தில் திமுகவிற்கு எதிர்த்து ஒரு விதமான ஊடகங்கள் பேசுவதில்லை. பேசு தமிழா பேசு, ராஜ்வேலு பேசுறேன், நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, அத்தோட சரி. ஏதாவது அதிகமா பேசினா ஜெயிலுக்கு அடிச்சுடுறாங்க. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் மோஸ்ட் ஹேண்ட் எடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் நினைக்கிறேன். அதைத்தான் நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன் சார். அதன் பிறகு சவுக்கு சங்கர் மீது பாத்தீங்கன்னா திருப்பி அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. என்ன நோக்கம் சார் அவங்கள உள்நோக்கம்? திமுக குடும்ப சந்தையை அவர் வெளியே கொண்டு வருகிறார். வெளில போகுது. திமுக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவர்களை எச்சரிப்பதற்காக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் வெளியே போகாதுங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன். எது இருந்தாலும் அவர் ஒரு பத்திரிகையாளராக தினம் பேட்டி கொடுக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு பத்திரிகையாளனை பற்றி காமெண்ட் பண்ணுவது தப்பு என்ற ஒரு சித்தாந்தத்தில் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவரை கைது செய்வது தப்பு. அதனால ஹைகோர்ட்டே கேட்டிருக்காங்களே எல்லா விஷயத்தையும். சார், அதன் பிறகு இப்ப ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இந்தியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் அவர்கள் வெற்றி விஜய் பக்கம் போயிடுவார் சார். அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். அப்ப விஜய் அவர்கள் தானே சார் போய் ராமதாஸ் அவங்களை பார்க்கணும்? ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி தானே ராமதாஸ் அவர்கள் நடைமுறை பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். அது கொஞ்சம் ஏன்னா இப்பதானே ஒரு ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்குது. 23ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் வந்தப்பதான் ஒரு ஸ்டேஜ் செட். நவ ஃபர்தர் நெகோசியேஷன்ஸ் வில் ஸ்டார்ட். இப்போ இன்னும் 10 தேதி மட்டும் இருக்குதுங்க. பிப்ரவரி 10 தேதி. ஏன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி தான் இந்த எஸ்ஆருடைய ஃபுல் ரிப்போர்ட் வரப்போகுது. அதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட் போடுவாங்க. மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க கூடும். ஃபுல் பிப்ரவரி இருக்குல்ல உங்களுக்கு. போய் பார்ப்பாரு நிச்சயம். விஜய் பார்க்கிறாரோ இல்லையோ, விஜய் மூலமாக ஒரு 2 பேர் முதல்ல பார்ப்பாங்க. புஷி ஆனந்த் போய் பார்ப்பாரு, இவர் ஆதவர்ஜுனா போய் பார்ப்பாரு. அப்புறம் ஒரு நாள் டைவ் பண்ணி போட்டு மார்னிங் ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகும். அதெல்லாம் இருக்கும். டாக்டர் ராமதாஸ் வயதானவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். அவர் தன் குடும்பத்தை, தன் மகனை பற்றி ஏளனமாக பேசினார், மற்ற கட்சிகளை பற்றி பேசினார். அவர் நினைச்சாரு யாராவது கூப்பிடுவாங்கன்னுட்டு. பிஜேபி கூட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பிஜேபி நம்ம அன்புமணி ராமதாஸ் கண்டிஷன் போட்டாங்க, எங்க அப்பாவோட பேசக்கூடாதுன்னு. பேச மாட்டேன்ட்டாங்க. அவளை முடிவு விஷயம். அவர் ராஜ்யசபா கிடைக்க போகுது, டக்குன்னு உட்காந்துருவாரு. இப்ப ஏப்ரல் மாசமே ராஜ்யசபாலுக்கு வந்துருவாரு. அது பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வந்துரும் பாருங்க. ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு பிப்ரவரியில எலெக்ட் ஆயிடுவாரு. ராமதாஸ் தனிமையில் ஆக்கப்பட்டார். இந்த வயசான ஒரு 2 பேர், ஓ பன்னீர்செல்வமும் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸுடைய தகப்பனார், மரியாதைக்குரிய பெரியவர், 85, அவெல்லாம் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி அவருக்கு அந்த எல்லாம் நடுரோட்ல விட்டாங்களே சார். இவ்வளவு பெரிய அரசியல்வாதியை தட்டுல விட்டாங்களே சார். அசிங்கங்க. 3 தரம் சீஃப் மினிஸ்டர் கதவு தட்டுறாரு. 4 எல்லா கதவையும் தட்டிட்டாரு.
முஸ்லீம் லீக்கை தவிர. அவருக்கு கருணாநிதி 3 தரம், ஸ்டாலினை 3 தரம் பார்த்தாரு. எனக்கு யாருமே போன் பண்ணலன்னு போன் நம்பரையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவங்க பிஎம் பேசுவாரான்னு ஒத்துமே பேசுறாங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் உருவாகுமே ஆனால் தமிழகத்தில் காங்கிரசும் தமிழ் வெற்றி கழகமும் ஒன்றா சேர்ந்துமே ஆனால் திமுகவுடைய நிலைமை தம்ஸ் டவுனா தான் இருக்கும். சார், சமீபத்துல புசியானந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல பேச வந்து ஒருத்தர் 3 தடவை 4 தடவை 3-4 தொகுதிகள்ல எம்எல்ஏ நிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஒரு 2 இடத்துல தான் நிக்க முடியும். அப்ப என்ன மாதிரியான குவாலிட்டி சார் இருக்காங்க அரசியல்வாதிகளுக்கு? ஏன்னா ஒரு பொதுச் செயலாளரே இந்த மாதிரி பேசினாங்க. தப்பான கவரி. இப்ப அந்த பேச ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வெளில விடக்கூடாது. அப்படி பார்த்த பொண்ணு 234 தொகுதியில விஜய் நிக்கிறேன்னு அவர் சொன்னார். தப்பு, அதுவும் தப்பு. ஹைப் பண்றது ரொம்ப ஹைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு த்ரில் இருக்கும். பட் தட் வில் கில் யூ அட் த லாங்கர் ரன். அது புசியானந்த் பேசினது தவறு. என்னை பொறுத்து மட்டும் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கூடாது. ஒரு கேடரை இன்சூரன்ஸ் பண்ணணும்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி 1 வருஷமா போட்டிருக்காங்க சார். நீங்க ஒரு கட்சியில் இருந்திருக்கணும். டிஎம்கேயோட போயிருக்கணும், இல்லை ஏடிஎம்கேயோட போயிருக்கணும். தனியா இருப்பேன் சிங்கள அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இந்தியா. அது என்ன, அரவிந்த் கெஜ்ரிவால் பெருசானதுக்கு காரணம் பிஜேபி டவுனா இருந்தது. இப்ப தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டவுனா இருக்குன்னு டிஎம்கே போயிருந்தாருன்னா இட் வுட் ஹவ் பீன் வெரி யூஸ்ஃபுல் ஒன். இல்லையா டிஎம்கே அழிக்கணும், ஏடிஎம்கே வச்சாதான் முடியும். அது விஜய் செய்தது தவறா சரியா என்பது பொதுமக்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும், வாக்காளர்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். எது இருப்பினும் நல்ல பிச்சு இருந்து கரூர்ல ஒரு பிரேக் போட்டாங்க. அப்ப ஜனநாயகன் ஒரு பிரேக் போட்டான். இந்த 2 ரன் டவுன் பண்ணிட்டு 2 ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு. அவர் இந்த ஓட்டம் வேகம் குறைஞ்சிடுச்சு. நான் 100 கிலோமீட்டர்ல 40 கிலோமீட்டர் வந்துச்சு வண்டி. 3rd கியர்ல இருந்து 4th கியர் ஃபர்ஸ்ட் கியர்ல வந்துச்சு. இப்ப விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் அவங்க கூட சேர்ந்துதான் போட்டி போட போறாங்க. எந்த ஒரு கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அந்த மாதிரி தெரியுது. என்டிஏல வர மாதிரி இல்லையே. ஏன்னா பிஜேபி எதிரி நம்பர் 1 சொல்லிட்டாரு. திமுக பக்கம் பார்த்து முடியாது. இந்த ஆப்ஷன் இஸ் ஒன்லி காங்கிரஸ். அதுக்காக காங்கிரஸ் வெளில வரணும். இல்லாம ஒரு ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் எப்படிங்க ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசுவாருங்க? எப்படிங்க பேச முடியும்? அது நீங்க நட்பு விஜயா பேசினா எல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு. பட் அட் தி எண்ட் ஆஃப் இட் யூ ஸ்டாப்டு ஸ்டாலின் பொலிட்டிக்கலி. பட் இருந்தாலும் வெயிட் அண்ட் வாட்ச். லாங்கர் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ன். அதை தவிர பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ஒரு புதிய வண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்றால், வட இந்தியாவில் நாய்டா என்று இருக்கக்கூடிய இடத்தில் மயூரியார் அருகே இருக்கிறது. அங்கு 150 முதல் 200 தொலைக்காட்சிகளுடைய தலைமை அகங்கள் இருக்கின்றன, ஸ்டுடியோ இருக்கின்றன. அங்கு குறைந்தது ஒரு 20 முதல் 25 பாப்புலர் சேனல்ஸ் ஆபீசஸ் எல்லாம் இருக்கு. அந்த 20-30 சேனல்லையும் பல கருத்து கணிப்புகள் பலர் மூலமாக நடந்து வருகின்றன. விஜய்க்கு இருந்த ஒரு மவுசு என்பது குறைந்து விட்டது என்று சொன்னாலும் விஜய் இஸ் எ ஃபேக்டர் என்று சொல்லுகிறார்கள் அந்த கருத்து கணிப்பாளர்கள். குறிப்பாக இந்த ஜனநாயகன் படம் முறியடித்த பிறகு, பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு 24ஆம் தேதி 6500 பேரோட ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினுடைய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் தொலைபேசி மூலமாக தமிழகத்தில் 6500 பேர் கண்டு பேசினாங்க. அதுல வரக்கூடிய மார்க்கிங்ஸ் பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆறீங்களான்னு கேட்டீங்கன்னா 68% வந்திருக்குதுங்க. ஸ்டாலினுக்கு வந்து 55% இருந்தது, இப்ப 48 ஆயிடுச்சுங்க. விஜய்க்கு வந்து 55% இருந்ததுங்க, அது இப்ப டப்புனு 36 ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரேடேஷனா பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய சஞ்சல மனதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இம்பாக்ட் வந்து இன்னும் பிப்ரவரி மிடில் இருந்து நல்லா வந்துருங்க. தை பிறந்தா வழி பழக்கம், வர பிறக்க வழி பழக்கம், நான் வழி பிறந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுக்கு திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரு வழி தமிழக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதுதான் பிரதிபலிக்கிறது. அது இப்போ ஆக்சுவலா சீட்டிங் பிரகாரம் பாத்தீங்கன்னா 35 to 40 கூட வராதுங்கிறாங்களே டிஎம்கேக்கு. இண்டிவிஜுவலா அலையன்ஸ் பாத்தீங்கன்னா 70 கூட வராதுங்கிறாங்களே. அவ்வளோ வீழ்ச்சி இருக்கு போதே. அப்ப விஜய் எவ்வளவு எடுப்பாரு? விஜய்க்கு வந்து சீட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 30-35 எடுப்பாருன்னு ஒரு ரஃபா போடுறாங்க கணக்கு. அது வந்து 15% வருதுன்னு சொல்றாங்க. என்னுடைய கணக்கு வந்து இப்ப 25 வந்துட்டாலே அவர் மெஜாரிட்டி 2 பேருக்குமே இறக்கி விட்டுருவாரு. கடைசி அல்டிமேட்லி ஆஃப்டர் எலெக்ஷன் விஜயனுடைய கட்சி வந்து எந்த ஆளுங்கட்சி இருக்கிறதோ தமிழகத்தை அதெல்லாம் போவார தவிர எதிர்கட்சியில போய் நிற்பது கடினமாக இருக்கும். சார், இப்போ நிதின் நவீன் அவர்கள் தேசிய தலைவர் ஆயிட்டாங்க பிஜேபிக்கு. இப்ப அண்ணாமலை அவருடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? ஒண்ணு மத்திய அமைச்சர் ஆகிறாங்களா, இல்லைன்னா ஏதாவது தேசிய பொறுப்பு கொடுக்க போறாங்களா? தேசிய ஒரு பொதுச் செயலாளராக, அதாவது அந்த மத்திய அமைச்சரவை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய பிஜேபி கொடுப்பார்கள். அமைச்சராகிறாரா என்பது நரேந்திர மோடியினுடைய நேமாக இருக்கும். எங்கேருந்து எம்பியா கொண்டுருவாங்க அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க டெஃபினட்டா. பட் நல்ல பதவி. ஒரு பிப்ரவரி 5ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழுவை, தேசிய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியை போட போறாங்க.
ஆபீஸ் பேரஸ் போட போறாங்க. அதுல அண்ணாமலைக்கு கண்டிப்பாக புதிய பொறுப்பு வருவதாகத்தான் நான் இன்று கேள்விப்பட்டேன். அண்ணாமலை அப்படி விட்டு பண்ண மாட்டாங்களே. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் அண்ணாமலை அவர்களேன்னுட்டு. அண்ணாமலை சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி தான் என் சீஃப் மினிஸ்டர்னுட்டு. அந்த ஒரு அதான் ஹிந்தியில சொல்றாங்க ராஸ்தா தோ கோல்கியா அப்படின்ட்டு வயிற்று பிறந்துடுச்சே. தேங்க்யூ, மிக்க நன்றி. அடுத்த வீடியோ நான் சந்தித்து தங்களுடன் பேசுகிறேன். தமிழ் பேசி நேயர்களுக்கும் ராஜ்வேல் நாகராஜ் நேயர்களுக்கும் தங்களுடைய நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் நான் மிக தெளிவாக பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜ்வேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.